என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பார்த்து பயன்பெறுகிறார்கள், நோயற்ற வாழ்வுக்கு வழி தேடிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு பயன் தரக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் தான் பல காலம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு மகிஷா, எம்கே, 14 வயது, முகப்பேலிருந்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று பழனிசாமி அவர்கள் எம்ஏ, எம்எல், எம்எஸ்சி யோகா, சீஃப் யோகா மாஸ்டர், எனது பயிற்சியாளரில் சீஃப் யோகா மாஸ்டராக இருக்கிறார். வயது 26. அவர் அண்ணா நகர்லாம் இருக்கிறார். எனது பயிற்சியாளரில் மாணவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய சீஃப் யோகா மாஸ்டராக வெகு காலமாக இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். கோர்ட் வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் என்ன ஆசனம் செய்ய போகிறீர்கள்? பேர் சொல்லுங்கள். வட்டேனாசனம். வட்டேனாசனத்தை செய்ய போகிறார்கள். அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வட்டேனாசனத்தை செய்து வட்டேனாசனத்தில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் இது, அது பிகினிங் ஸ்டேஜ். அதைத்தான் கவனிக்க வேண்டும். இது கடினமான ஆசனம். வட்டேனாசனம் செகண்ட் ஸ்டேஜ், கடினமான ஆசனம். முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, புஜங்கள், கைகள் இவைகளெல்லாம் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நிமிர்ந்து மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். அடுத்த காலை வைத்து செய்யுங்கள். மெதுவாக பண்ணு, அவசரப்படாது. முகம் அங்கே தெரியவே இல்லை. கொஞ்சம் டேர்ன் பண்ணி எப்படியா செய்ய, முகம் அங்கே தெரிய முடியாது. அப்படியே டேர்ன் பண்ணு. ஆசனம். பந்துக்கிண்ண முட்டு வேலை செய்கிறது. கால் பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டு, கால் முட்டு, கை முட்டுக்கள், ஜாயிண்ட்டுகள், கை பந்துக்கிண்ண முட்டு, எத்தனை உறுப்புகள் இதில் வேலை செய்கிறது பாருங்கள். அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது போன்ற ஆசனங்களை செய்து நாம் முழுமையாக அதிலிருந்து நாம் விடுபட்டு கொள்ளலாம். இடதுகால் வலதுகால், இடதுகால் வலதுகால் இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், 2 மூக்குத்துவாரங்களும் திறந்துடும். எல்லோரும் நீங்கள் மூக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மூக்கு லேசாக அடைச்சிருக்கு, இல்லை ஒரு மூக்காவது அடைச்சிரும். 2 மூக்கு திறந்தால் தான் சுழுமுனைன்னு பேர். அவன் ஒழுங்காக வேலை செய்வான், ஒழுங்காக அவன் காரியங்களை செய்வான்.
அதுக்கு தான் இந்த பாடு. இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது ஆசனம் செய்வதற்கு முன்னால் மூக்குத்துவாரத்தை நாம் சோதனை செய்தால் ஏதாவது ஒரு மூக்கு அடைச்சிருக்கும், 2 மூக்கு அடைச்சிருக்கும். ஏதாவது ஒரு ஆசனங்களை ஏதாவது ஒரு ஆசனங்களை 2-3 தடவை பண்ணியாச்சுன்னா 2 மூக்கும் திறந்துடும். நமக்கு ஆக்சிஜன் நிறைய இழுக்கக்கூடிய தன்மை வந்துடும். இந்த ஆசனத்தை கலையுங்கள், பத்மாசனத்தில் உட்காருங்கள். அதை கவனிக்க வேண்டும். நீங்கள் மூக்குத்துவாரம் சரியாக திறந்தால்தான் நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். 2 மூக்குத்துவாரமும் திறந்துவிடும். மூக்குத்துவாரம் அடைத்திருந்தால் அந்த அளவுக்கு தான் நம்ம ஆக்சிஜன் உள்ளே போகும். அதிகப்படியான ஆக்சிஜன் போனால் அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன், பிளட் ப்யூரிஃபிகேஷன் ஆகும். ப்யூரிஃபை பிளட்டு எல்லா பாகங்களுக்கும் போகும், நோயே கிடையாது. அதுதான் பேசிக் யோக இலக்கியத்தில் அதுதான் சொல்கிறாங்க. 2 மூக்கும் திறக்கணும். இருகாலும் புரிக்கும் காற்று பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆகுமா. 2 மூக்குத்துவாரங்கள் வழியாகவும் காற்று சரியாக போகணும். அதுதான் பிராணாயாமம் அப்படி பண்ணுறது. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பழகி நமது வாசியை ஒழுங்குபடுத்தி நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழியை தேட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.